ராமதாஸ் தன்னுடைய மகள் திருமதி காந்தி தலைவராக்கும் போது சௌமியா அன்புமணியும் தர்மபுரி கேண்டிடேட் அவங்களும் களத்துக்குள்ளே இறங்கி அவங்கக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, அவங்களும் களத்துக்குள்ளே இறங்குறாங்கன்னு சொல்லும்போது இந்த தகராறே ராமதாஸ் வர்சஸ் சௌமியா அன்புமணிங்கிற அன்புமணி தரப்பை விட ராமதாஸ் தரப்பில் தான் ஈகோ ஜாஸ்தி. அவர் பதவி இல்லாமலே தலைவராக இருந்தவர். கடைசியாக அவரால் தாக்கு பிடிக்க முடியாமல் பதவியோட இருந்து தன்னோட பேரு புகழ் அந்தஸ்து அனைத்தையும் கெடுத்து மகன் கூட சண்டை போடக்கூடிய அளவுக்கு நிலைமையில இருந்து இறங்கிட்டார் இல்லையா. ஒரு ஜாதிக்கு ராமதாஸ் செய்த நன்மையை இந்தியாவிலே எந்த தலைவரும் செய்யலை. ஆனா அந்த ஜாதி மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லா இருந்து போகணும்னா அன்புமணியால தான் நிற்க முடியும்னு தான் அந்த மெட்டீரியல் இதுல அந்த ஜாதிக்காரன் நினைப்பான். நானும் அதான் சொல்றேன், அன்புமணி எடப்பாடிக்கிட்டே ஏமாந்துடக்கூடாது. ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்னா இருக்காங்க. அந்த ஓட் பேங்க் ஒன்னா இருந்துச்சு. இப்ப பாமகவே பிளவுபட போகுது. 2 பாமகன்னு சொல்றீங்க. அப்ப ஓட் ஸ்பிளிட் ஆகும்ல, இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பா அந்த இடத்துல அன்புமணிக்கு மெரிட்டு ராமதாஸே இவன் தான் உங்களுக்கு தலைவன், எனக்கு பிறகு இவன் தான் உங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு. இதே நார்த் பெல்ட்ல விசிகாவும் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கான வாக்கு வங்கியும் கணிசமா உயர்ந்திருக்கு. அது எப்படி பாமகவுக்கு மட்டுமே அது போகும்னு நம்ம சொல்ல முடியாது. விசிகா வளர்ச்சி தான் பாமகவுக்கு அடி. டெல்லியில பாஜக இருக்கு, என்டிஏல இவங்க இருக்காங்க. 21ல பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க. டெல்லியில பாஜக இருக்கு, என்டிஏல இவங்க இருக்காங்க. 24ல பாஜக கூட கூட்டணி போறாங்க. டெல்லியில பாஜக இருக்கு, இங்க என்டிஏல இவங்க இருக்காங்க. சோ பாஜக தேவையில தான் 3 எலெக்ஷன்ல இவங்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைச்சிருக்கு. ஆவேக்காவை அன்புமணி ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம், அதுல நான் மறுக்க வரல, நான் ஏத்தி விடுறேன். விஜயை காட்டியும் அந்த பார்கெனிங்க ஏத்தலாம். ஏன்னா ஒருவேளை விஜய் அன்புமணி நின்னா எடப்பாடிக்கு சீட் கன்வென்ஷனே வராது. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம் அபர்ணா. சமீபத்தில் பாமகவில் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதல் போக்கு நீடிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் அங்கேருந்து மாம்பழம் சின்னமும் கட்சியும் வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் சேரும், அன்புமணி அவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும் 2026 வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் இப்படியே தான் தொடருமா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாமக வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாங்க? இப்படியே சண்டை பிடிச்சு கண்டிப்பாக 2 பாமக தான். ஓகே, கம்பர்மைஸ் ஆகாது. நீரடித்து நீர் வளர்வதில்லை ஒருதாய் மக்களுங்கிற கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னதான் எனக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள்ட்ட மாறுபட்ட கருத்து இருந்தாலும், அவரால் நான் ஏமாற்றப்பட்டிருந்தாலும், அரசியலில் நான் ஒரு அணியை அமைச்சு கொடுத்ததுக்கு அவருக்கு எனக்கு ராஜ்சபா தருவன்னு ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கூட, நான் ஒரு கணிப்பாக ஒரு சமநீதி கட்சி, அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் நீரடித்து நீர் விலகுதல் என்ற கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இது ஒட்டவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஈகோ பாராட்டு அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையில உருவாயிற்று. அதில் ராமதாஸ் தன்னுடைய மகள் திருமதி காந்தி அவர்களை தலைவராக்கும் போது சௌமியா அன்புமணியும் தர்மபுரி கேண்டிடேட் அவங்களும் களத்துக்குள்ளே இறங்கி அவங்கக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அவங்க பிளட்லேயே அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி பிளட்டு, அவங்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க காட்டக்கூடிய அளவுக்கு அவங்களும் களத்துக்குள்ளே இறங்குறாங்கன்னு சொல்லும்போது இந்த தகராறே ராமதாஸ் வர்சஸ் சௌமியா அன்புமணிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது காம்ப்ரமைஸ் ஆகாது. ஸோ இதில் தந்தை மகன் இதில் வந்து தந்தை வந்து குய்வைவா பிளே பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை மகன் தரப்பிலிருந்து வைக்கிறாங்க. மகனை பற்றிய குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாமல் மிகப்பெரிய சாபங்களை தந்தை போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த அரசியல் களம் இதுவரை தன் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரையும் அரசியலுக்கு கொண்டு வராத டாக்டர் ராமதாஸ் சௌமியா அன்புமணி வந்ததுனால தன்னோட மகள் காந்திய அன்புமணிக்கு சகோதரி, மூத்த சகோதரி நினைக்கிறேன், அவங்கள களத்துக்குள்ள கொண்டு வராரு. ஸோ இது வந்து இனிமேல் முன்னம வந்து அவங்க மகனை கொண்டு வச்சு அரசியல் பண்ணாங்க, அது நிற்காதுன்னு தெரிஞ்ச போது அந்த அன்புமணி அவருக்கு தகுதி இல்லைங்கிறதெல்லாம் சொன்னார் இல்லையா, அவரை கொண்டு வைக்கும் போது நிற்காதுன்னு சொல்லும்போது அவருக்கு அம்மாவை கொண்டு வந்து ராமதாஸுக்கு மகளை கொண்டு வந்து அந்த அரசியலை அவங்க பண்ணும்போது இது 2026 2 பாமக தான்
நிற்குங்கிறதா நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. ஓகே, பட் ஒட்டதுக்கு மீண்டும் உடஞ்ச கண்ணாடி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஈகோன்னு சொன்னீங்க, ரெண்டு தரப்புலையும் ஈகோ இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? திரு அன்புமணி அவர்கள் தரப்புலையும் சரி, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தரப்புலையும் சரி. அன்புமணி தரப்பை விட ராமதாஸ் தரப்புல தான் ஈகோ ஜாஸ்தி இருக்கு. ஓகே, எதன் அடிப்படையில? அவர் பதவி இல்லாமலே தலைவராக இருந்தவர். கடைசியா அவரால் தாக்கு பிடிக்க முடியாம அவர் பதவியோட இருந்து தன்னோட பேரு புகழ் அந்தஸ்து அனைத்தையும் கெடுத்து மகன் கூட சண்டை போடக்கூடிய அளவுக்கு நிலைமையில இருந்து இறங்கிட்டார் இல்லையா? நான் அந்த கட்சியில துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருப்பேன். அப்போ எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், பதவி இல்லாமல் ஒருத்தராக தலைவராக இருக்க முடியும்னா அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை இழந்த பிறகு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்து ஒரு 68க்கு பிறகு தான் இறக்கும் வரை 75 வரை பதவியே இல்லாமல் இன்னொருத்தரை ராமச்சந்திரன், கக்கன் போன்றவங்களை தலைவராக வச்சு அவர் ஒரு தனித்துவ தலைவராக இருந்தார். அவர் அதுவரை அவர் பதவியில இருந்து அதுக்கப்புறம் பதவி இல்லாமல் 7 வருஷம் இருந்தார். அதனாலதான் அவர் பெருந்தலைவர்னு அழைக்கப்பட்டார். அப்படி ஜெயலலிதா இருந்து விடுவாங்களா, கருணாநிதி இருந்து விடுவாரா, அந்த அதாரிட்டியை இன்னொருத்தர் கொடுத்தா தூக்கி போட்டுட்டு போயிட மாட்டாங்களா, எங்க ஐயா ராமதாஸ் இருக்காருன்னு நான் ராமதாஸுக்கு பெருமையா கட்சியோட துணைத் தலைவரா, செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினரா இருக்கும்போது பெருமையா பேசுவேன். அதை விட்டுக்கிட்டு அவர் பதவிக்கு போயிட்டாரு. எந்த மகனுக்காக சட்டசபைக்குள்ள போய் தன்னுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட போய் ஓட் மிஸ்டர் ராமதாஸ், நாங்க சர்வாதிகாரமா கட்சி நடத்துறோம், என் கட்சியில கேட்டுட்டு தான் செய்ய முடியும்னு உங்களுக்கு தர முடியாதுங்கிறத டீசெண்டா கார்டு வேர்ட்ஸ்ல ஜெயலலிதா செக்ரட்டரியேட்ல போய் ஜெயலலிதாவை பார்க்கும்போது ஜெயலலிதா அவமானப்படுத்தி விட்டார். அந்த ராமதாஸ் வந்து இன்னைக்கு பதவி இல்லாம தலைவருங்கிற ஒரு பெரிய பெருமையும், பதவி இருந்தும் மகன்கிட்ட சண்டை போட முடியறதுக்கு சிரமப்படக்கூடிய அளவுக்கு ஆயிட்டார். இதுதான் இயற்கை நீதி, இதுதான் இயற்கை நீதி. நான் இதை வந்து எனக்கு கிடைச்ச அநீதிக்காக நான் ஒன்றும் ஒரு இதா பேச விரும்பல. அவரால் நான் அறிமுகமானவன் தான், அவரால் தான் என்னோட அறிவு ஆற்றல் தமிழ் மண்ணில் தெரியறதுக்கு காரணம். அந்த நன்றி கடன் அவருக்கு எம்எல்ஏ உண்டுனாலும் யதார்த்த உண்மை, பதவி இல்லாம தலைவராக இருந்தவர் மகனை ஃபைட் பண்ணதுக்கு பதவிகளை போய் உட்கார வேண்டிய ஃபால் அவருக்கு வந்துட்டு இல்லையா, அதே நான் பதிவு பண்றேன். ஓகே, ஆனா இந்த இடத்துல திரு ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்ற சூழல சமீப காலமா உள்ள கட்சியில இருக்கவங்க யாராவது நினைக்கிறாங்களா? அதாவது அந்த ராமதாஸுக்கு ஹோல்டு தான் இருந்தது, நான் மறுக்க வரல. ஒரு ஜாதிக்கு ராமதாஸ் செய்த நன்மையை இந்தியாவிலே எந்த தலைவரும் செய்யல. ஆனா அந்த ஜாதி மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லா இருந்து போகணும்னா அன்புமணியால தான் நிற்க முடியும்னு தான் அந்த மெட்டீரியல் இதுல அந்த ஜாதிக்காரன் நினைப்பான். நானும் அதான் சொல்றேன், அன்புமணி எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது, டாக்டர் ராமதாஸ் ஏமாற மாட்டார். நீங்க கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த கதையை ஆயிடக்கூடாது. இப்ப என்னோட கன்சர்ன் ராமதாஸையும் அன்புமணியும் தாண்டி எந்த நோக்கத்தோட அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்ன நான் வந்தனோ, இந்த சமுதாயம் நாயுடு, ரெட்டி, உடையார், பிள்ளை, வெள்ளாளக்கவுண்டர் இவங்களாலெல்லாம் வந்து ஒரு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சமூகமா இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார்களுக்கு எதிராக முத்தமிழறிஞர் கலைஞர் பச்சை சமூக நீதிக்கு எதிரான ஜாதி அரசியலை பண்ணி ஒரு அயோக்கியத்தனமான ஜாதி அரசியலை கருணாநிதி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 60 விழுக்காடு இருக்கக்கூடிய நாடாவுக்கு எதிராக பண்ற மாதிரிப்பட்ட ஒரு ஜாதி அரசியல்ல இந்த சமூகம் பாதிக்கப்படுதுங்கிற அந்த நியாயமான உணர்வுல தான் அவர்கிட்ட நான் வன்னியர் சங்கமா இருக்கும் போதே எம்பியாவும் எம்எல்ஏவும் இவரை வச்சு நம்ம பதவி கோரல் நினைக்காம வந்தேன். ஆனா உண்மையான சமூக நீதி உணர்வுல தான் இருந்தேன். இப்போ அவங்க 30 ஆண்டுகள்ல வன்னியர்கள் பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க, அது வேற, நான் அதே மறுக்க வரல அரசியல் அதிகாரத்தின் மூலமா. ஆனா மீண்டும் அவங்க வந்து கிளியை வளர்த்து பூனைகிட்ட கொடுத்த மாதிரி எடப்பாடி கிட்ட ஏமாந்துட கூடாதுங்கிறதா என்னோட பார்வையா இருக்குது. அதனாலதான் நான் அன்புமணிக்கு நான் சொல்லும் போதே நீங்க 10.5 மையமா வச்சு நின்னுங்க, 15 10.5 மையமா வச்சு நீங்க துணிச்சலா நீங்க வந்து உங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் ஐயா மாதிரி வில் பவரோட எடப்பாடியில போய் நின்னுங்க, உங்களுக்கு 35 சீட்டு எடப்பாடி இறங்கி வந்து தருவாரு, வில் பவர் இல்லாம ஏமாந்துறாங்கங்கிற கருத்தை நான் சொல்றேன். இப்போ அந்த லெவல்ல அச்சீவ் பண்ணி கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏஜ் ஃபேக்டர் காரணமா அன்புமணி ராமதாஸ் தான் இருக்குது. அவர் வந்து ராமதாஸ் மாதிரி வில் பவரோட இருக்கணும். அது எப்படி செயல்பட போறாருங்கிறத பார்க்கணும். ராமதாஸுக்கு அந்த காஸ்டுக்காக பெரிய அளவு தியாகம் பண்ணி எந்த ஒரு ஜாதிக்கும் எந்த தலைவரும் பண்ணாத தியாகத்தை பண்ணுவாருங்கிறது உண்மை. ஆனா இப்போ அவருக்கு வந்து படைபல பராக்கிரமங்கள் இல்லை, அதை எப்படி முன்னெடுத்து போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு வயசும் அவருக்கு போதாது. இன்னும் ஒரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா, இதுவே தோத்து போன கட்சி. இந்த உண்மையை மறந்துகிட்டு நம்ம பேசக்கூடாது. 2009 இருந்தே தோத்து போன கட்சி. 2009 நாம தான் வந்து
விஜயகாந்த்ங்கிற கேப்டன் விஜயகாந்த்ங்கிற ஃபேக்டரை காட்டி கலைஞர்கிட்ட விஜயகாந்த் ஜெயலலிதா மேயரும் சேர்ந்தா 40 சீட்டும் ஜெயிப்பாங்க, ராமதாஸும் ஜெயலலிதா மேயரும் சேர்ந்தா அந்த இது வராதுன்னு நம்ம சொல்லி தான் செய்யணும். அதை எங்க அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல நாம ஜெயித்தோம். இதுவும் ப்ரோ விஜய் புரிஞ்சுக்கிடணும். சினிமா நடிகனுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, ஓட்டுங்கெல்லாம் ஜாதி இருக்குது, பல அம்சங்களும் இருக்குது. விஜய் ப்ரோவும் விஜய் சுத்திட்டு இருக்கக்கூடிய இருக்கா, நம்ம ஜாதியா பிரிக்கிறோமா? இருக்கதான் நம்ம பிரிக்க முடியும். அப்புறம் தான் இல்லாத நம்ம எப்படி பிரிக்க முடியும்? அப்புறம் தான் ஷுட் பி ரிமூவ் தான். டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் ஏசி போடணும். அரசியல்வாதி பயன்படுத்துறான். நானும் ஒரு நாடார், நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு நீர் பூத்த நெருப்பா வன்னியர்களின் வெற்றியில மற்ற ஜாதிக்கு கோபம் இருக்குன்னு தெரியுது. இதே ரவீந்திரன் துரைசாமி தான் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கக்கூடாது, வைகோ விட்ட கொடுத்து ஏமாறக்கூடாதுன்னு ராமதாஸை காப்பாற்றி விடக்கூடிய அரசியலை பரமக்குடி பொதுக்குள்ள தேவேந்திர குல வேளாளர்களை முன்னிறுத்தி தீரனுக்கு எதிராக நான் அரசியல் பண்ணேன். எனக்கு ராமதாஸை வீழ்த்து நின்று வரும்போது அந்த ஆயுதத்தை தானே நான் எடுக்க முடியும். சமூகநீதி பார்வையில வந்தேன். என்ன ஏமாத்திட்டார் ராமதாஸ், ராஜ்யசபா தாரன்ட்டு பண்ணும்போது எந்த இடத்துக்குள்ள எந்த ஆயுதத்துல எடுத்தனோ அதே ஆயுதத்துக்குள்ள தான் பண்ண முடியும். அப்போ இங்க பாமகவின் வெற்றியில அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயான்னு ராமதாஸ் காலில் விழுறது இது ஒரு தொலைக்காட்சியில் சொல்லும்போது கோவப்பட்டுட்டாங்க. அன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருந்தது. அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருந்தார். அப்போ விஜயகாந்த் ஒரு ஃபேக்டரா வந்த பிறகு விஜயகாந்தை மையப்படுத்தி விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணி சேர்ந்தா 40 பேரும்னு கலைஞர்கிட்ட நாம கலைஞர் அரசியல் ரீதியா பயமுறுத்தும் போது அவரு புரிஞ்சாரு, இந்த நாடார் வக்கீல் இவன் லாபம் கிடைக்குமோ கிடைக்காதோ, விஜயகாந்த் மண்டபத்திலே இருந்து விஜயகாந்தையும் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு தான் அவன் வேற வேலை பார்ப்பான், அந்த அளவுக்கு அவன் கோபத்துல அரசியல் வெறியில இருக்கிறான்னு புரியும் போது அவர் ராமதாஸ ஜெயலலிதா மடியில கட்டி விட்டுட்டாரு, ஜெயலலிதா சைடு தள்ளி விட்டுட்டாரு. அதுல ஜெயலலிதா ராமதாஸ் ஹீரோவானார். அன்னைக்கு ஆனவர் தான். அதுக்கப்புறம் அவர் இன்னும் எழும்பல்ல. 2009 தோத்தம் பிறகு அப்புறம் எழும்பல்ல. பட் 16ல் அன்புமணியை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த ஜாதியை ஏற்றுக்கிட சொன்னார். அப்போ ஏற்றுக்கிட வச்ச அவருக்கும் பெருமை உண்டு, அன்புமணி முகத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் இப்ப அன்புமணிக்கு பிளஸ்ஸா இருக்குது. அன்புமணியை சிஎம் கேண்டிடேட் ஆச்சு. அதுவுமே ஒரு ஃபெயிலியர் மாடல் தானே. ஃபெயிலியர் தான் அபர்ணா. பட் 5.5% வந்திருக்குது இல்லையா? இவங்க ஓட்டே 6%. ஒண்ணு தேகி இமானுவேல் சேரன் பேர்ல மாவட்டம் அமைக்கணும், அந்த இதை சொல்லி நாம தான் அவரை இது பரமக்குடி கூட்டிட்டு போனோம். ஜான் பாண்டியன் பெரிய லெவல்ல இருந்தாரு. நாம அந்த கருத்தை உறுதிப்படுத்தி நம்மகிட்ட கேட்டாரு, எந்த ஜாதி பாதிக்கும், இதெல்லாம் நாடார் பாதிக்குமா, அது பாதிக்குமா? எந்த ஜாதியும் உங்க கூட சவுத்துல இல்ல. இவங்க எழும்பி வர துடிக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளர்கள். வன்னியரும் தேவேந்திரன் ஒரே ஜாதி, பள்ளர் பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடுன்னு சொன்னா அவன் உங்களுக்கு ஓட்டு போடுவான். அதனால இலக்கத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இமானுவேல் சேரனை முன்னிறுத்தி திமுக ஓட்டு அரசியல் பண்ண முடியாது. முக்குலத்தர் ஓட்டு நிறைய வச்சிருக்குது, இலக்கம் நேரிடும். ஜெயலலிதா பண்ண மாட்டாங்க. நம்ம தியாகி இமானுவேல் சேரனை முன்னிறுத்தி அரசியல் நடத்துறதுல என்ன நமக்கு நஷ்டம் வந்துடும் சொல்லும் போது அதை எடுத்தாரு. ஒருதாய் மக்கள் எடுத்தாரு. ஜான் பாண்டிய 2வது வந்தாரு. இரும்புரை குணசேகரன் பெரிய அளவில் வந்தாரு. நிறைய தேவேந்திர குல வேளாளர்கள் பொது தொகுதியில் தூத்துக்குடி பல தொகுதிகளில் மேலே வந்தாங்க. ஒரு ராசிபுரத்தில் தேவேந்திர குல வேளாளருக்கு எப்படி டிக்கெட் கொடுத்தாரு, எனக்கு தர வேண்டிய டிக்கெட் அது வேற லெவலில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இளங்கவி நிறைய பேர் இருந்தாங்க. இவர் முருகவேல்ராஜனை வந்தவாசியில எம்எல்ஏ ஆக்கினார். இதெல்லாம் ஒரு விழுக்காடு ஓட்டு கிடைச்சிருக்கும். அந்த பேஸ் ஓட்டுல வன்னியர் ஓட்டை அப்படியே அன்புமணியை முன்னிறுத்தி எடுத்துட்டாரு. அப்போ அந்த டைம்ல ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்னா இருக்காங்க. அந்த ஓட் பேங்க் ஒன்னா இருந்துச்சு. இப்ப பாமகவே பிளவுபட போகுது. 2 பாமகன்னு சொல்றீங்க. அப்ப ஓட் ஸ்பிளிட் ஆகும்ல, இந்த வாக்கு சதவீதம். கண்டிப்பா அந்த இடத்துல அன்புமணிக்கு மெரிட்டு ராமதாஸே இவன் தான் உங்களுக்கு தலைவன், எனக்கு பிறகு இவன் தான் உங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு முன் நிறுத்திட்டாரு. அந்த 5.5 விழுக்காடு ஓட்டும் ஸ்டாலினை விட அன்புமணி பெரிய தலைவர்னு விழுந்த ஓட்டு. இதுவும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. கலைஞர் ப்ரொஜெக்ட் ஆகும்போது ஸ்டாலினுக்கு எதிராக அன்புமணியை கொண்டு நிறுத்தி இருக்க கூடாது. இப்போ அன்புமணி அதை உணர்றாரு, அந்த ஓட்டர்ஸோட தன்மையை. நமக்கு விழுந்த ஓட்டர்ஸ் ஆன்டி ஸ்டாலின் ஓட்டர்ஸ். நம்மளே ஸ்டாலின் சிஎம்மா முன்னிறுத்தப்படாத போது தேவையில்லாம அது தப்பான ஒரு வியூகமாட்டு நம்ம நாளைக்குள்ள கூட்டணி வேகத்தை அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராங் வியூகம் பண்ணிட்டோங்கிறத அன்புமணி உணர்ந்து நமக்கு டிஎம்கே ஆப்ஷன் இல்லைன்னு அவர் போறாரு. டாக்டர் ராமதாஸ் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. பாஜக எதிர்ப்பை சொல்லி டிஎம்கே ஆப்ஷனுக்குள்ள போயிடலான்னு இப்போ 26க்கு ஓபன் பண்றாரு டாக்டர் ராமதாஸ். மணியண்ணன் திமுக கேண்டிடேட்டா நின்னா ஜெயித்துக்கு வாய்ப்பு உண்டு. அவருக்குன்னு மணியண்ணனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த இதுல திமுக கேண்டிடேட்டாங்க நின்னா
சேலம் தருமபுரி பகுதியில் ஸ்டாலினுக்கும் தேவை. இப்போ பனைமரத்திப்பட்டி ராஜேந்திரன் ஒரு காம் 1 இயர், மற்ற ஒரு அக்ரெசிவாக இல்லாமல் எங்கள் ஊர் டென்னிஸ் ஐயா மாதிரி பிற ஜாதிகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 1 இயர் அவரை வந்து அமைச்சராக்கியிருக்கிறாரு. திரும்ப அந்த பகுதி ஸ்டாலினுக்கு வீக்கனாக இருக்கிறதுனால அவர் டேர்ம்ஸுக்கு அருள் ஜி.கே. மணி போன்றவங்களை அவர் அகாமடேட் பண்ணலாம். ஆனால் கம்யூனிட்டி உணர்வு, கேடர்ஸ் உணர்வு வந்து ஆன்டி ஸ்டாலினா தான் பாமக கேடர்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து 2016 ராமதாஸ் அன்புமணியை முன்னிறுத்தி உருவாக்குனது. அதுக்கு தக்கன இன்னைக்கு அன்புமணி ஒரு பண்றாரு. மாற்றம் எதுவும் நிகழ்ந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது. ஆனா இதே நார்த் பெல்ட்ல விசிகாவும் வளர்ந்திருக்காங்க, அவங்களுக்கான வாக்கு வங்கியும் கணிசமா உயர்ந்திருக்கு. அது எப்படி பாமகவுக்கு மட்டுமே அது போகும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல? விசிகா வளர்ச்சி தான் பாமகவுக்கு அடி. ஓகே, விசிகா பாமகவுக்கு எதிராக எதிர் துருவத்தில் நின்று பரையர் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்றது தான் பாமகவுக்கு தோல்வி. 2009 அதைத்தான் சகோதரர் தொல் திருமாவளவன் செய்தார். அவருக்கு ஓட்டு 2 ஓட்டா இருக்கலாம், ஆனா அது வந்து ஒரு கூட்டணியில வரும்போது 10 ஓட்டு 12 ஓட்டாட்டு கன்சால்டேட் ஆகி அது பாமகவை தோக்கடிக்குது. அந்த சக்தி வந்து அவருக்கு 2009 ஜெயலலிதாவுக்கு எதிராக இல்லை. ஜெயலலிதா வந்து தென் சென்னையில் ஜெயித்தாங்க, விழுப்புரத்தில் ஜெயித்தாங்க, சேலத்தில் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறையில் ஜெயித்தாங்க, திருப்பூரில் ஜெயித்தாங்க. சேலத்தில் செம்மல அண்ணன் அவர் ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயித்தவர், அவர் செல்வாக்கு அங்கே இருந்தது, ஜெயித்தாங்க. ஆனால் பாமகவை அவ்வளவு தொகுதிகளையும் பரையர் சமூகம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ திருமாவளவனுக்கு மெரிட்டே அதுதான். ஸ்டாலின் அந்த மெரிட்டு திருமாவளவனுக்கு இருக்கிறதுனால தான் ஸ்டாலின் வந்து திருமாவளவன் பயன்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் ஃபேக்ட், ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இப்போ ராமதாஸுக்கு சீட்டு கொடுக்கலாமான்னு சொன்னா அது பொருந்தா கூட்டணியா 11 ஆன மாதிரி ஆயிருமாங்கிற ஒரு அச்சமும் ஸ்டாலின் மனசுல இருக்குது. கொடுக்கலாம், நாங்க அப்படியெல்லாம் இல்லை, ஒற்றுமையா கொடுக்கலாம்னு ஒரு இதை ரவிக்குமாரும் திருமாவளவனுமே பாஜக எதிர்ப்புங்கிற அந்த மைய புள்ளிக்குள்ள ராமதாஸ ஒரு ஆப்ஷன் அவங்க ஓபன் பண்ணி விடுறாங்க. அப்படி ஒரு தோற்றம் வருது, பெர்செப்ஷன் வருது. பட் நடந்தாதான் ரியாலிட்டி தெரியும். நாங்க எதிரி இல்லை, அதை அகாமடேட் பண்ணலாங்கிறதுக்கு திருமாவளவனும் ரவிக்குமாரும் பாஜக எதிர்ப்புங்கிற வைடர் இதுக்குள்ள வராங்க. ஸ்டாலினுக்கு 11 சம்பவம் தெரியும். இந்த இடத்துக்குள்ளதான் அன்புமணி வந்து தெளிவா ஆன்டி ஸ்டாலின் தான் நமக்கு வரும், ஆன்டி ஸ்டாலின் நம்ம ஆளா நின்றுடலாம்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம அன்புமணிக்கு சொல்றது என்னன்னா, சௌமியா அன்புமணியை நீங்க எடப்பாடியில விடுங்க, 10.5 எடப்பாடி ஏமாத்துறாரு, கடலூர்ல 10.5 வேணுங்கிறாரு, திருச்சியில வலையர் முத்தரையர் தான், வலையர் எம்பிசி, முத்தரையர் பிசியில் இருக்காங்க, ஒரே ஜாதி சகோதரர்கள். பெரும்படுகு முத்தரையரை முன் வச்சு எழும்ப துடிக்கக்கூடிய அரசியல் அரங்கத்துல அச்சீவ் பண்ண குடிக்கக்கூடிய ஒரு சமூகம். யாதவர் ஒருவரை எழுப்பிட்டாங்க, என்னோட பணி முத்திரையர்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த முத்திரையர் சமூக சகோதரர்களும் முக்குலத்தோர் சமூக சகோதரர்களும் அவங்க பொலிட்டிக்கலி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வைப்ரண்ட் கம்யூனிட்டி, வெரி பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. அவங்க 2 இருக்கும்போது 10.5க்கு எதிராக பேசுறாரு, இங்க 10.5க்கு ஆதரவா பேசுறாரு. அப்போ உறுதியா நாம பலமா நின்னாதான் 10.5 வன்னியருக்கு கிடைக்குங்கிறத வன்னியர்கள் மத்தியில் கொண்டு போய் வில்போரோட அன்புமணி நின்னா அன்புமணி ஒரு ஃபோல்ஸ் ஆகலாம். மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, ராமதாஸை விடவும் அன்புமணியை விடவும் 10.5 வன்னியருக்கு பெருசு. ஏன்னா அந்த கம்யூனிட்டி 17 விழுக்காடு இருக்கதாட்டு 31 சென்சஸ் சொல்லுது. அம்பாசங்கர் 13 சொல்றாரு. அதை மற்ற ஜாதிகள் நாடார், ஆண்டித்தேவர், குமரி ஆனந்தன், ஜான் வின்சென்ட், இவங்க சௌந்தரா கைலாசம் பலர் ஏத்துக்கல, குலச்செல்லையா அதில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் யாருமே ஏத்துக்கல, 13 ஏத்துக்கல. அவங்க கலெக்டர் ரிப்போர்ட்ஸ் சொல்லி குறைவா சொல்றாங்க. ஸோ தனி ஒதுக்கீடுங்கிறத வன்னியர்கள் விரும்புவாங்க. அன்புமணி அதை எடுத்து ஃபைட் பண்ணாருன்னா அந்த சமூகம் அவர் பின்னாடி நிற்கும். இன்னைக்கு கால ஓட்டம் வந்து குருவ வன்னியர் ஐக்கா நாட்டு ஆக்கி விட்டுட்டு பாருங்க. ராமதாஸ் உயிரோடு இருக்கும் போதே குருவ வன்னியர் ஐக்கான நாட்டு காலம் ஆக்கி விட்டுட்டு பாருங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மறைஞ்சதும் அவர் வந்து 69க்கு மேல முக்குலத்தோர் ஐக்கா நாட்டு உருவானார். அவர் மறைஞ்ச இடைத்தேர்தலில் காசிநாத துரைசிங்க தேவர்னு காமராஜ் நண்பர், காமராஜ் தளபதி, இவர் ராமநாதபுரம் சேதுபதிக்க தம்பி, செம்மநாட்டு மறவர், கொண்டையங்கோட்டை மறவர்கள் நிறைஞ்ச இடத்துல செம்மநாட்டு மறவர்கள் வாக்கையும் பிற ஜாதிகள் வாக்கையும் பெற்று காசிநாத துரைசிங்க தேவர் 63 வெற்றி பெற்றார். அப்போ தேவர் இறந்ததுமே அந்த தொகுதி வந்து காமராஜ் கேண்டிடேட்டுக்கு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு 67 காமராஜ் தோல்விக்கு பிறகு 69 காமராஜ் அகில இந்திய அளவிலே அரசியல் அதிகாரத்தை இழந்து இந்திரா காந்தியும் பிபி கிரியும் கலைஞரும் காமராஜை வீழ்த்தின பிறகு கலைஞர் வந்து
பசுமன் தேவரையாவுக்கு மதுரையில் ஒரு பெரிய சிலையை திறந்து காமராஜோட கேண்டிடேட் சஞ்சீவ் ரெட்டியை வீழ்த்தின விவிகிரியை வச்சு ஒரு பெரிய இமேஜை கொடுக்குறாரு. 69க்கு மேலே தேவரையா இமேஜ் வளர்ந்ததுல தேவரையா இமேஜ் வளர்றதுக்கு அவர் தூய்மையானவர், தகுதியானவர், அது வேற விஷயம். ஆனால் வளர்த்து விட்டது அரசியல் ரீதியாக காமராஜருக்கு எதிராக முத்தமிழறிஞர் கலைஞர். அது வளர்ந்து பெரிய அளவுக்கு வந்தது மாதிரி இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு வந்த மாதிரி வன்னியர்களில் மிகப்பெரிய அளவு எண்ணிக்கை கொண்ட வன்னியர்களில் வன்னியர் சங்க தலைவர் குருக்க இமேஜ் தான் அந்த அளவுக்கு வளருங்கிற ஒரு தோற்றம் ஐயா உயிரோடு இருக்கும் போதே வந்துட்டு. நான் யதார்த்தத்தை தான் சொல்றேன். எனக்கு ராஜ்சபா தரலங்கிற கோபத்துல எல்லாம் நான் சொல்லலை. அது காலங்கள் மாறிட்டு காயங்கள் ஆறிட்டு தான் இருக்குது. பட் இது யதார்த்த உண்மை. இதை நம்ம வந்து பதிவு பண்ணணுங்கும் போது இன்னொரு எண்ணமும் எனக்கு இருக்கு. உண்மையிலே வன்னியருக்கு உறுதியானவர் ஜெயகுரு. நானே அவர்கிட்ட தலித் விஷயத்துல நானே அவர்கிட்ட வந்து அந்த வன்னியர் இதுல வந்து மாறுபட்ட கருத்துல மோதி இருக்கும். பட் பாசமா இருப்பார். நம்மளை நம்பி வந்த ஒரு இது அவரை நம்ம ரிவார்ட் பண்ணுங்கிற அந்த பாச உணர்வு அவர்கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனும் இன்னைக்கு இந்த பிளவுல வந்து உதகரமா வருது. ரெண்டு பேருமே ஜெயகுருவை சொல்லி தான் கைத்தட்டல் பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. முன்னமெல்லாம் ஒரு ஸோ இந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரையும் தாண்டி என் நண்பர் ஜெயகுரு வன்னியரின் அடையாளமா எதிர்காலத்தில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை டாக்டர் ராமதாஸ் உருவாக்கி இருக்கிறார். அன்புமணி அந்த இடத்துக்குள்ள இவர் வந்து நம்ம அதிகாரத்தை சிதைச்சு இவரோட மகளோட பையன் கையில் அதிகாரத்தை கொடுத்துருவாரு, அந்த பிரச்சனை வரும். அப்போ எதிர்காலத்தில் பிளவுபடுறதோட இப்பவே பிளவுபடுத்தி பார்த்துருவோம்னு அன்புமணி அந்த இடத்துக்குள்ள விட்டு கொடுக்காம கடுமையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. மீண்டும் சொல்றேன், அன்புமணி 10.5 எடுத்து ஃபைட் பண்ணா எடப்பாடி ரேட்டண்ட் ஆயிடுவாரு. எடப்பாடி கிட்ட அவரு 30-35 சீட் வர வாங்க முடியும். அது அன்புமணிக்கு வில் போற பொறுத்து இருக்கு. ஓகே, பட் ஆனால் அன்புமணி அவர்களுக்கு மட்டுமே இந்த 5% கடைசியில் இப்போ 2016 வந்து 5% வாக்கு வரைக்கும் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த 5%ம் அன்புமணிக்கு மட்டுமே கிடைச்சிரும் அப்படிங்கிறது இல்லை 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 கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. நான் அதை மறுக்க வரல. ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டு தேர்தல் ஆணையம் வந்து ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமா ஒரு எலெக்ஷன் நடத்தாது. தேர்தல் ஆணையம் சொல்லிட்டான் ரொம்ப அது அந்த பொசிஷன் அவங்களுக்கு உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியும். இப்போ 2 தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா 2 தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு, 2 தலைவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள், அது இல்லாம கட்சியினுடைய பெயரு, சின்னம், இது எல்லாத்துக்குமான செல்வாக்கு ஒன்று இருக்கு. எஸ், சின்னம் தான் இதுல சிக்கல். அது வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால தான் அந்த சின்னம் கிடைச்சிட்டு இருக்குது. ஓகே, சின்னத்தை வந்து அவங்க கடைசியா அவங்க பெரிய வெற்றி பெற்றது 2006ஆம் ஆண்டு. அதுல வந்து தனி மெஜாரிட்டி கலைஞர் கிடைக்கல. அவர் காங்கிரஸை பயன்படுத்தி அந்த தனி மெஜாரிட்டியை பெற்றுட்டாரு. இவரும் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பங்கு வேண்டாம்னாப்புல காங்கிரஸ் மிரட்ட முடியாத அளவுக்கு மேல் சபையை முதல்ல கொண்டு வரணும்னு சொன்னாரு. நான் உடனே கலைஞருக்கு இது பண்ணேன். மேல் சபையை கொண்டு வந்தா கிருஷ்ணசாமியும் ராமதாசும், காங்கிரஸ் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி இருந்தாரு, வந்தவாசி கிருஷ்ணசாமி, இந்திரா காந்தி குடும்ப விசுவாசி, இவர் மன்மோகன் சிங் ரொம்ப விசுவாசமானவர். அவங்க சேர்ந்துக்கிட்டு உங்களோட ஆட்சியில் பங்கு கேட்டு சம்பந்திமார் 2 பேரும் சேர்ந்து பாமகவும் காங்கிரஸும் சேர்ந்தா ஆட்சியில் பங்கு கேட்பாங்க, நீங்க கொடுத்து தான் தீரணும். இப்போ ராமதாஸ் வந்து வேல்முருகனையோ மற்ற யாரோ மந்திரியாவது விரும்பல, அதனால எம்எல்சி முதல்ல வேணும்னு கொண்டு வராரு. எம்எல்சியை கொண்டு வந்துட்டீங்கன்னா காங்கிரஸும் பாமகவும் சேர்ந்து மெஜாரிட்டி மந்திரி பதவி கேட்பாங்க, நீங்க கொடுக்க முடியாதுன்னு திராவிட இயக்கத்தின் தனி ஆட்சியை ராமதாஸ் மேல எனக்குள்ள விரோதத்தால காப்பாற்றி விட்டேன். திராவிட இயக்க போராளிகளுக்கு இதை நான் ஒரு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் வந்து அவர் மேல் சபை கொண்டு வரதான் முக்கியம்னாரு. அதுதான் அவர் கடைசியா பெற்ற வெற்றி 2006. அந்த வெற்றி வந்து 2011 வரை அவருக்கு அந்த இது இருந்தது. கிரேஸ் பீரியடு 6 வருஷம். 11 அங்கீகாரத்தை இழக்கிறாரு. கிரேஸ் பீரியடு 6 வருஷம். 6 வருஷம் கிரேஸ் பீரியட்னா 17 வரை தான் உங்களுக்கு இருக்குது. 17 வரை தான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல், அசைக்க முடியாத ஒரு சிம்பல் ஆட்டு 17 வரை தான் இருக்குது. இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் சீமானுக்கு 8 விழுக்காடு வாக்கு எடுத்ததுனால இருக்குது. சகோதரர் தொல் திருமாவுக்கு 2 எம்பி சீட்டு ஜெயித்ததுனால இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் சிம்பலுங்கிற அந்தஸ்தை 17 அவங்க இழந்துட்டாங்க. கிரேஸ் பீரியட் முடிஞ்சு போச்சு. 17க்கு பிறகு 19 பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்க. டெல்லியில பாஜக இருக்கு, என்டிஏல இவங்க இருக்காங்க. 21 பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க. டெல்லியில பாஜக இருக்கு, என்டிஏல இவங்க இருக்காங்க. 24 பாஜக கூட கூட்டணி போறாங்க. டெல்லியில பாஜக இருக்கு,
இங்க என்டிஏல இவங்க இருக்காங்க. ஸோ பாஜக தேவையில தான் 3 எலெக்ஷன்ல இவங்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைச்சிருக்கு. ஓகே, அப்ப So, இப்ப மீண்டும் தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் அன்புமணி கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா பாஜக இருக்கு. டெக்னிக்கலா ராமதாஸ் அதனால தான் சொல்றாரு அதெல்லாம் இல்ல, நாங்களே அங்கீகாரம் இழந்த கட்சிங்கிறத அவரு சொல்றாரு. டீரெகனைஸ் ஆன கட்சிங்கிறாரு. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அங்கீகாரம் பெற்று இருந்து அதுக்கு பிறகு அங்கீகாரத்தை இழந்த கட்சின்னு சொல்லி இதோட தன்மை வேறன்னு சொல்றாரு. பட் உங்களுக்கு வந்து ஒரு என்டிஏல இருக்கிறதுனால, பிஜேபி கூட இருக்கிறதுனால 3 எலெக்ஷன்ல கிரேஸ் பீரியட் முடிஞ்ச பிறகு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அன்புமணி கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த என்டிஏ பாஜக அதுக்குள்ள இருக்கிறதுனால பாஜக ராமதாஸை நம்பல. அவர் வந்து கம்பல்ஷன்ல தான் அந்த கூட்டணிக்கு வந்தார். 19 காங்கிரஸ் கூட இருந்தாலும் இருப்பேனே தவிர பாஜக கூட வரமாட்டேன்னு தான் கடைசியா சொன்னார். இப்போ கூட 2024 போனது கூட ஓம் காளி ஜெய் காளியா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமன், அது நாங்கள் இந்து மண்ணில் போடக்கூடிய கோஷம், ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு வந்தாங்கன்னு நக்கல் நையாண்டி தான் அவர் அடிச்சார். அப்போ குருமூர்த்தி போய் பஞ்சாயத்து பேசியும் குருமூர்த்தி அவர் எடுத்துக்கல. அப்போ நமக்கு கரெக்டா இவர் இருக்க மாட்டாரு. இவர் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்றாரு சூழ்நிலையில பாஜக அன்புமணிக்கு ஒரு ஃபேவர் மீண்டும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரலாம். ஏன்னா சசிகலா அன்புமணி ஒரு தரப்புல வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாஜக ஏற்பாங்க? அப்படியான சூழல் இருந்தும் கூட இந்த மாம்பழம் சின்னத்தை ஒதுக்க பார்ப்பாங்களா? தாவேகாவை அன்புமணி ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம், அதுல நான் மறுக்க வரல. தாவேகாவை ஒரு ஆப்ஷனா எடுத்தாலும் அவர் வந்து எடப்பாடி கூட தான் கூட்டணி போக விரும்புவார். நான் தாவேகா ஆப்ஷனை எடுக்கிறத விட, மண்குதிரை ஆப்ஷனை எடுக்கிறத விட 10.5ங்கிற வன்னியரின் உயிரோட்டத்தை ஆப்ஷனா எடுங்க நான் சொல்றேன். 10.5 ஆப்ஷனா எடுத்து எடப்பாடி அதுல பதறி போயிடுவாரு. அந்த கட்டத்துக்குள்ள நீங்க கேட்க சீட்டு 30 சீட்டுக்கு மேல 35 சீட்டு கூட ராஜ்யசபா வேண்டாம் 35 கொடுங்கன்னு கூட நீங்க 30 சீட்ஸ்க்கு மேல நீங்க கேட்டு பெற முடியும்னு அவருக்கு பார்கெனிங்க நான் ஏத்தி விடுறேன். விஜயை காட்டியும் அந்த பார்கெனிங்க ஏத்தலாம். ஏன்னா ஒருவேளை விஜய் அன்புமணி நின்னா எடப்பாடிக்கு சீட் கன்வென்ஷனே வராது. வன்னியரை வச்சு பாமக வச்சு தான் சீட் கன்வென்ஷனை பற்றி எடப்பாடி யோசிக்க முடியும். விஜய் அன்புமணி நின்னா எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட் ஆகாது. அப்போ அன்புமணிக்கு பார்கெனிங் அந்த இடத்துல கூடுது. ஸோ விஜயை பிறந்தள்ளாம விஜய் கூட நாங்க போயிடுவோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கறது எடப்பாடி கிட்ட அன்புமணிக்கு பார்கெனிங்க கூட்டம். விஜய் மண்குதிரை தான். 10.5 உயிர் உள்ள வன்னியர்களின் உயிர் நாடி வன்னியனுக்கு தான் அந்த பெருமை சிங்கிள் லார்ஜஸ்ட் இதா வர முடியும். ஆர்டி சொல்ற மாதிரி 31 17% நாங்க இருந்த ஜாதியாக்கம்னு போறது இன்னொரு ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனையும் பயன்படுத்தி அவருடைய செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் எம்எல்ஏ ஆசைப்படுறவங்க எல்லாம் அவங்க வந்து எடப்பாடியோட கூட்டணி போக தான் விரும்புறாங்க. அதுல நல்ல சீட்டுக்கு போறதுக்கு அன்புமணிக்கு வாய்ப்பு இருக்கு. ராமதாஸுக்குள்ள வாய்ப்புல சிக்கல்கள் இருக்குது. திருமாவளவன் சிக்கல், திருமாவளவனுக்கு தான் வெற்றி பெறாட்டு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். என்ன சீட்டு என்ன சின்னம், பல பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்குது. பட் ராமதாசும் பெரிய சமர்த்தர், எல்லா விஷயங்களையும் தெளிவா பார்க்கக்கூடியவர், எந்த சூழ்நிலையிலும் வில்பவரோட அரசியல் பண்ணக்கூடியவர் தான். அவரை நான் என்னைக்கும் குறைச்சி மதிப்பிடல. அவரை அதிகமா மதிப்பிட்டு தான் நான் வந்து அதை விட அதிகமா விஜயகாந்த மதிப்பிட்டு கலைஞர் அரசியல் ரீதியா மிரட்டி தான் 2009 வீழ்த்தினேன். அதே மாதிரி 2019 ஸ்டாலின் கிட்ட திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம். நீங்க பாமகவை சேர்த்தீங்கன்னா அவங்க வந்து 21 அன்புமணி சிஎம்னி போயிட்டீங்கன்னா சிக்கிக்கிடுவீங்க. இவர் திருமாவளவன் ஒரு அளவில் நிற்பாரு, அவர் சிஎம்னு போக மாட்டாரு. அதனால திருமாவளவன் தான் முக்கியங்கிறத ஸ்டாலின் சைடில் சுனில் கனகுலு மூலமா ஆர்கியூ பண்ணி என்னுடைய நாலேஜ் ஒர்க்கு அறிவு ஐயா தாண்டிங்க நாடாரிட்டம் இந்துக்களின் தலைவர் இந்துக்களின் தந்தை ஐயா தாண்டிங்க நாடு தான் படித்த துணிச்சல் நிதானம் வன்முறை எண்ணம் சிந்தனை சிறிதும் இல்லாமல் அறிவுபூர்வமாக செயல்படுங்க அடிப்படையில் டாக்டர் ராமதாஸை இந்த 2 இடத்துக்குள்ளே நாம வீழ்த்தினது வரலாறு. என்றாலும் அவர் இருக்கிற சூழ்நிலையில என்னென்ன வாய்ப்பு தனக்கு வரும்னு பார்த்து அதுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணக்கூடிய வில்பவரும் நிதானமும் கொண்டவர் தான். ஆனா ஆன்டி ஸ்டாலின் நாட்டு அந்த ஓட்டர்ஸை மாத்தினது இன்னைக்கு அன்புமணிக்கு அது சாதகமா இருக்கு. அன்புமணி ஆன்டி டிஎம்கே எடுத்துட்டு போறாரு. இதுதான் யதார்த்த உண்மை. நீங்க சொல்றது இவங்களோட மொத்த பலத்தின் அளவே குறைஞ்சிருக்குங்கிற ஒரு இதை நீங்க கேக்குறீங்க. அது ஐ டு அக்ரி. இவங்க எடப்பாடி விக்கிரவாண்டி களத்துக்குள்ள 10.5 பற்றி பேச முடியாம களத்தை விட்டு சீமான் நடிக்கிறார். கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு விஜய எடப்பாடி பழனிசாமிய என்டிஏ ஈரோடு கிழக்கு என்டிஏ கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு அடிக்கிறார் சீமான். அவருக்கு அது கேட்கறது நியாயம்தான். ஆனா இன்னைக்கு வந்து துணிச்சலா நின்று
ஈரோடு கிழக்கில் எடப்பாடி எடுக்க முடியாத அளவுக்கு 50 பூத்துல உதயசூரியனை தாண்டி மாம்பழத்தை அதிக ஓட்டு எடுக்க செய்த அன்புமணி ராமதாஸ் ஒன்னா இருந்திருப்பாங்கன்னா அவங்களோட இன்னைக்குள்ள பொசிஷன் ரொம்ப ஹெவியா இருந்திருக்கும். எடப்பாடி பதறிட்டு அவங்க இல்லாம அரசியலை பண்ண முடியாதுங்கிற நிலைமையில இருந்திருப்பாரு. அது அவங்க பிளவுபட்டது. எடப்பாடியும் ஒரு வன்னியர் தலைவரா, வன்னியரின் பெருந்தலைவரா, அவருக்கும் ஒரு அவரை புல் டவுன் பண்ண வேண்டிய இது அவருக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை அது உருவாக்குது. ஓகே.